Welcome back to RAJAN'S tutorial. Learn Hindi through Tamil in 30 days. இன்னைக்கு வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்ல வந்து ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். வழக்கம் போல ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். மீன் ராஜன் ஹிந்தி பண்டிட் ஆர்பிபி போட்டோக்காகவும் சரி, நான் எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். என்ன பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க இருந்து போகாத அப்படிங்கறது எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, ஏகா மத் சோடோ. சரிங்களா? ஏகா மத் சோடோ அப்படின்னா இருந்து போகாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இருந்து போகாத. அப்புறம் வந்து அது அவ்வளவு நல்லா இல்ல அப்படிங்கறத எப்படி ஹிந்தில சொல்ல போனா, ஏ இத்தனா அச்சா நெய் ஏ. சரி, ஏ இத்தனா அச்சா நெய் ஏ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது எப்படி நல்லா இல்லைங்கிறத அப்ப நீ போய் பாருங்கிறத, அங்க போய் பாருங்கிறத தும் ஜாக்கர் தேக்கோ. சரிங்களா? தும் ஜாக்கர் தேக்கோ அப்படின்னா நீ போய் பாரு அப்படின்னு அர்த்தம். நீங்க போய் பாருங்கிறத தும் ஜாக்கர் தேக்கோன்னு சொல்லலாம். அடுத்து எங்களோட இதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கடையில போய் ஏதோ கேக்குறீங்க, அவன் என்ன சொல்றான், அந்த ஐட்டம் இல்ல, அதுக்கு என்ன சொல்றேன், ஹமாரே பாஸ் ஏஹி ஹை அப்படின்னா இதாங்கிற அப்படின்னா ஹமாரே பாஸ் எஹி ஹை அப்படின்னா என்கிட்ட இதான் இருக்குங்கிற மாதிரி மீனிங். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க போய் ஒரு லேப்டாப் வைக்கிறீங்க ஒரு கடையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அப்புறம் வந்து அவன்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்கு. அதை எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஹமாரே பாஸ் சிர்ஃப் மொபைல் ஹே. ஹமாரே பாஸ் சிர்ப்னா மட்டும்தான். சரிங்களா? சிர்ப் 25 ₹25 அப்படிம்பாங்க விளம்பரத்துல. அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபா அர்த்தம். சரிங்களா? 25 ரூபாய்க்கு சிர்ப் 25 சொல்லலாம். ஹமாரே பாஸ் சிர்ஃப் மொபைல் ஹே அப்படின்னா எங்கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்கு, லேப்டாப் இல்ல, லேப்டாப் நெய்யன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லாட்டி ஹமாரே பாஸ் சிர்ப் நெய்யன்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து வழி கேட்கறாங்க, இங்க இருந்து நேரா போங்க, அது ஹிந்தில எப்படி சொன்னா எகான் சே சீதே ஜாவோ. எகான் சே சீதே ஜாவோ அப்படின்னா இங்க இருந்து நேராக போங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இப்ப டீ போறோம். இப்ப இது வந்து கான்வெர்சேஷன் டீ குடி, தீயை பற்றி. இப்ப டீ கொதிக்க விட, நன்றாக கொதிக்க விடு அப்படிங்கறது எப்படி சொல்ல பார்த்தோம்னா உபால் பர் லானா. சரிங்களா? சாயா உபால் பர் ஜானா. லானா அப்படின்னா உபால் பர் லானா அப்படின்னா நல்லா கொதிக்க வைங்க, டீயை நல்லா கொதிக்கணும் அர்த்தம். அடுத்து வந்து டீயை வந்து அடுத்து நீங்க டீ குடிக்க போறீங்க, அவங்க டீ குடுக்குறவங்க ரொம்ப சூடா இருக்கு, அதை ஹிந்தில ஆற வச்சு கொடுங்க அப்படிங்கிறது, டீயை கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா டீ தோட டண்டா ஹோனே தே. டீ தோடா டண்டா. டண்டானா ஒரு மாதிரி குளிச்சு ஆற வைக்கிறது. டண்டா ஹோனேது அப்படின்னா டீயை வந்து ஆற வச்சு கொடுங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து காஃபியை வந்து இப்போ காஃபி குடுக்குறாங்க, அது ஆறதுக்கு ரொம்ப நேரம் குடிக்காம இருக்கு உங்க ஃப்ரெண்டு, அது ஆறதுக்கு முன்னாடி குடிங்க அப்படிங்கிறது. ஆறதுக்கு முன்னாடி குடிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா ஆராம்சே பகலே காஃபி பீனா. சரி, ஆராம்சே பகலே காஃபி பீனா அப்படின்னா இந்த காஃபி ஆறதுக்குள்ள குடிச்சிருங்கன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப டீ கொடுத்துட்டாங்க, ரொம்ப சக்கரை அதிகமா போட்டாங்க. சக்கரை அப்ப என்ன ஹிந்தில எப்படி சொல்லணும், டீ ரொம்ப இனிப்பா இருக்கு, அது ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா டீ பகத் பியாரா ஹே. சரிங்களா? டீ பகத் பியாரா ஹே அப்படின்னா ஒரு மாதிரி டீ ரொம்ப இனிப்பா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்கு இந்த 2 சென்டென்ஸ் போதும். ரிமைனிங் வந்து அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.